ஒரு சின்ன கிராமத்துல வயசான விவசாயி ஒருத்தர் வாழ்ந்துட்டு வந்தாரு. அந்த விவசாயிக்கு மொத்தம் 3 மகன்களும் இருந்தாங்க. அந்த 3 மகன்களும் ஒன்னா சேர்ந்து ரொம்ப கடினமா உழைச்சு தன்னோட குடும்பத்தையும் பார்த்துக்கிட்டாங்க. ஆனா அந்த மகன்கள் எப்பவும் தங்களுக்குள்ள சண்டையிட்டே இருந்தாங்களாம். இதை ரொம்ப நாளா கவனிச்சுட்டே இருந்த தந்தை அவங்களோட மகன்களுக்கு ஒரு நல்ல பாடம் புகட்டணும்னு நினைச்சாங்க. அதனால திடீர்னு ஒரு நாள் இந்த விவசாயி தன்னோட 3 மகன்களையும் கூப்பிட்டு ஒவ்வொருத்தர் கையிலையும் ஒவ்வொரு குச்சியை கொடுத்தாரு. அதுக்கப்புறமா அந்த குச்சியை உடைக்க சொன்னாரு. 3 மகன்களும் தங்களோட கையில இருக்கிற குச்சியை ரொம்பவே சுலபமா உடைச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த விவசாயி நிறைய குச்சிகள் சேர்ந்த ஒரு மூட்டையை அவரோட மகன்கள் கையில கொடுத்து உடைக்க சொன்னாங்க. எவ்வளவு முயற்சி பண்ணியும் யாராலையும் அந்த மூட்டையை உடைக்க முடியவே இல்லையா. அப்பதான் அந்த விவசாயி தன்னோட மகன்கள் கிட்ட சொன்னாங்க, பார்த்தீங்களா, இந்த குச்சிகள் தனித்தனியா இருந்தப்ப நீங்க ரொம்ப சுலபமா உடைச்சிட்டீங்க. ஆனா இது ஒன்னா சேர்ந்து மூட்டையா இருக்கும்போது உங்களால உடைக்க முடியவே இல்லை. இந்த மாதிரி தான் நம்ம தனித்தனியா சண்டை போட்டுட்டு இருக்கிறப்ப நம்மளோட உறவு பலவீனமாயிரும். மற்றவங்களும் நம்மளை சுலபமா பிரிச்சிருவாங்க. அதே ஒன்னா இருந்தா நம்மளோட உறவு எப்பவும் பலமானதா இருக்கும். அதனால 3 பேரும் சண்டை போடாம எப்பயும் ஒற்றுமையா இருக்கணும்னு விவசாயி தன்னோட மகன்களுக்கு பாடத்தை புகட்டினார். இது மூலியமா தங்களோட தவற புரிஞ்சுக்கிட்ட மகன்களும் சண்டையே போடாம ஒற்றுமையா வாழ்ந்து வந்தாங்களாம். அதனால அவங்களோட குடும்பமும் ரொம்ப செழிப்பானதா மாறிடுச்சு. இந்த கதையிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, ஒற்றுமையா இருக்கிறதா நமக்கு எப்பயும் பலம். அதனால நம்ம ஒற்றுமையோட செயல்படணும். ஓகேவா செல்லக்குட்டீஸ்? உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க, அப்புறம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களை அடுத்த வீடியோல பார்க்குற வரைக்கும் டாடா, பை பை, see you.